வாங்க பாத்துடலாம். இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா பிரியாணி பண்ணிருக்கேன். எவ்வளவு அழகா பண்ணிருக்கேன் பாருங்க. நல்லா பீஸ் பாருங்க. நல்லா அழகா பீஸ் எல்லாம் போட்டு உதிரி உதிரியா இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு பிரியாணி பண்ணிருக்கேன். ஆவி பறக்க பறக்க நல்ல பீஸ் போட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா முட்டை வச்சிருக்கோம். சிக்கன் குழம்பு. சிக்கன் குழம்பு அப்படின்னு ஒரு கலை கட்டிக்குங்க. சிக்கன் குழம்பு வந்து அப்படி கலக்கு. அப்படி சிக்கன் குழம்பு வந்து அம்மா அழகா இன்னைக்கு வச்சிருக்கிறேன். எல்லாரும் வாங்க இன்னைக்கு சாப்பிடுவோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வாங்கக்கா, இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா சாப்பாடு வந்துட்டு ஒருத்தங்க இன்னைக்கு நமக்கு தாராங்க. அவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் பிரியா ராம்ராஜ். அவங்க பேர் வந்து பிரியா ராம்ராஜ் அப்படிங்கிற கணவன் மனைவி தான். அவங்கதான் இன்னைக்கு நமக்கு வந்துட்டு சாப்பாடு எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு சாப்பிட எல்லாரும் வாங்க கொடுக்குறாங்க. அவங்க ஊர் வந்து அத்திப்பாளையம், இடிகரை, கோயம்புத்தூர். பிரியா ராம்ராஜ் இவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூடியூபை பார்த்துட்டு இங்க இவ்வளவு பேர் இருக்காங்களா, இங்க இவ்வளவு பேர் வந்துட்டு சாப்பிடுறாங்களா, இவ்வளவு பேர் இருக்காங்களான்னு அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி. அந்த கேள்வியை சரிப்படுத்துற விதமா வந்துட்டு சனிக்கிழமை நைட்டு கிளம்பி திங்கக்கிழமை நைட்டு கிளம்பி நமக்கு நேற்று செவ்வாய்க்கிழமை நம்ம கோயிலுக்கு வந்தாங்க. கோயிலுக்கு வந்துட்டு அம்மாவெல்லாம் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு அவங்க வந்துட்டு அம்மா நானும் சாப்பாடு கொடுக்கணும் நம்ம பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்துட்டு அவங்க சாப்பாடு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க 3 நாளைக்கு நான் தரப்போறேன்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா ஒரு புது அனுபவமா நீங்களும் அது மாதிரி வாங்க, எல்லாரும் சாப்பிட வாங்க. சாப்பிட வந்துட்டு சந்தோஷமா வந்துட்டு வைக்கவையா சாப்பிட வாங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க. அது ஆன்மீகம் இல்லாம இங்க எதுவும் இல்லை. ஆன்மீகங்கிறது என்னது? எல்லாத்துக்கும் ஒரு வழிகாட்டி, எல்லாத்துக்கும் ஒரு நல்வழிகளை காட்டி தான் கொடுக்கறது. இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு திருநங்கை அம்மா எனக்கு என்னோட போன் நம்பர் எப்படி கிடைச்சதுன்னு தெரியல. ஒரு திருநங்கை அம்மா வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல பேசியிருந்தாங்க. அம்மா நான் உங்களோட ஆலயத்துக்கு வந்துடட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ வந்துட்டு அம்மா வந்துட்டு நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கீங்களா என்னன்னு கேட்க. இல்லம்மா நான் வரல, உங்களோட வீடியோ பார்த்தேன், நாங்க வந்துடுறேன், எனக்கு வந்து சாகணும் போல எனக்கு மனசு இருக்குது, அங்க வந்தா எனக்கு வந்துட்டு நீங்க பாதுகாப்பு கொடுப்பீங்களா, நாங்க வரலாமான்னு கேட்டாங்க. ஒரு விஷயம் நல்லா நினைச்சு பாருங்க, அந்த அம்மா எனக்கு கேட்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சாகணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கும்போது எனக்கு உங்களை வீடியோ பார்க்கும்போது எனக்கு அங்க வரணும்னு தோணுது, எனக்கு அடைக்கலம் கொடுப்பீங்களான்னு. இப்படி எத்தனையோ பேர் வந்துட்டு வாழ்க்கையில வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வாழ்க்கை தெரியாத அளவுக்கு துன்பப்படும் பொழுது அவங்களுக்கு ஒரு இடம் இங்க இருக்கு அப்படின்னுங்கும் போது அது நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கோம் அப்படிங்கும்போது சந்தோஷம் தானே. இறைவன் எனக்கான ஏதோ ஒரு உதவி பண்றாரு, அதுக்கான வழிகளை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பேசுறேன். ஜெயிப்பவனி.